அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரோன் மூலிமா விவசாய நிலத்திற்கு மருந்தடித்தல் எப்படி என்ற பதிவை பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்க, ட்ரோன் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணன். பேட்டரி செட் பண்ணுறாங்க. 2 பேட்டரி செட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ட்ரோனை வந்துங்க காட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சு பறக்க விட்றாருங்க. அதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. அதாவது இன்றைக்கி இந்த பருத்தி காட்டுக்கு ட்ரோன் மூலிமா மருந்து தெளிக்குதுங்க. அண்ணா, இது ஜிபிஎஸ்ங்களா? இது ஆமாங்கண்ணா. பாருங்கள், இங்கே ஜிபிஎஸ் 2 இருக்குது. இது கண்ட்ரோலுங்க. இதை வச்சு தான் இந்த ட்ரோனை ஓட்டுறாரு. மருந்து ஊற்றிக்கிட்ட பண்ணுங்க. பாருங்க, எவ்வளோ அழகா பறந்து போயிட்டு இருக்குதுன்னு. நம்ம மிஷினுடைய ஓனர் அண்ணன் அவர்களிடம் இந்த மிஷினை பற்றி மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா. என் பேர் சங்கர். நான் சேலம் ஸ்ரீஹரி ட்ரோன்ஸ்னு வச்சுருக்கேன். சரிங்க. நான் ஒரு 6 மாதமாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கேங்கண்ணா. 6 மாதமாக அது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாண்ணா. சரிங்கண்ணா. ட்ரோனில் மருந்து அடிக்கிறதுனால நிறைய பலன் இருக்குங்கண்ணா விவசாயிக்கு. அதாங்க. மருந்து வந்து பாதி மருந்து இருந்தால் போதுங்கண்ணா. தண்ணி செலவு 10% இருந்தால் போதுங்கண்ணா. ஓ, மருந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு எப்பவும் போல் இந்த 10 லிட்டர் டேங்கில் ஊற்றி நம்ம அடிப்போங்கண்ணா. ஒரு 6 டேங்க் 7 டேங்க் அடிப்போம் ஒரு ஏக்கருக்கு. அடிப்பாங்கண்ணா. ஆமாங்க. 10 லிட்டர் தாங்கண்ணா ஒரு ஏக்கர். 10 லிட்டரில் ஒரு ஏக்கரை அடிச்சிடலாங்கண்ணா. மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 டேங்க் ஒரு ஏக்கருக்கு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. மருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டேங்க் மருந்து 6 டேங்க் மருந்து ஊற்றினா போதுங்கண்ணா. ஒரு ஏக்கரை அடிச்சிடலாங்க. அதுலேயும் நம்மளுக்கு மருந்து செலவு பாதிக்கு பாதி மீதி. ஆமாண்ணா. மருந்து செலவு பாதிக்கு பாதி மீதி. தண்ணி சுமக்கிற வேலை இல்லை. சரிங்கண்ணா.
சீக்கிரமாக அதாவது ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஒரு இடம் கூட அதிகமாக பட்டுச்சு ஒரு இடம் கம்மியாக பட்டுச்சு அந்த எந்த பிரச்சனையும் வராங்கண்ணா. அதாங்க கணக்கச்சிதமாக துல்லியமாக எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக அடிக்குங்கண்ணா. அது மாதிரி அடிச்சிருங்கண்ணா. ஆமாண்ணா. ஆனால் இந்த ட்ரோன் வந்துங்கண்ணா எப்படி செயல்படுதுங்கண்ணா? அதாவது வரப்போகிறதுல எப்படிங்கண்ணா அடிக்கும்? இப்போ ஒரு கரண்ட் கம்பம் இருக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் எப்படிங்கண்ணா இது அடிச்சு தரேன்? அதுக்கு வந்து மேப் போட்டுருங்கண்ணா ஃபஸ்ட்டு. சரிங்க. இடத்த வந்து ஜிபிஎஸ் வச்சு நாங்கள் மார்க் பண்ணிடுவோம். சரிங்க. நடுவில் ஏதாவது ஒரு அப்சக்கில் அதாவது நடுவில் ஒரு கம்பம் இருக்குதுன்னா அதையும் மார்க் பண்ணிடுவோங்கண்ணா. அந்த இடத்துக்கு போகாதுங்க. அதுக்கு மார்க் பண்ணி கரெக்டாக கம்பத்தை சுற்றி அடிச்சு வர மாதிரியும் தென்னை மரங்கள் ஒதுங்கி அடிக்கிற மாதிரியும் மேப் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கு அடிக்கணும் நமக்கு வந்து ஜிபிஎஸ் செட் பண்ணி அனுப்பிட்டோம்னா அது கணக்கச்சிதமாக அடிச்சுட்டு வந்துருங்கண்ணா. ஆனால் இது வந்து பருத்தி காடு இது அடிச்சிங்கன்னு இன்னைக்கு பார்த்தோம். இதே வந்துங்கன்னா களைக்கொல்லி, அதாவது நிலக்கடலை போட்டோன்னையும் களை வராதற்கு களைக்கொல்லி எல்லாம் வெறுங்காடு மாதிரியே இருக்கும், போட்டு 2வது நாள் அடிப்பாங்கன்னா அந்த மாதிரி காட்டுக்கு அடித்தாலும் இது நல்லா கேட்குங்களா? அருமையாக கேட்குங்கண்ணா. களைக்கொல்லிக்கு அடிக்கலாங்கண்ணா, தென்னை மரத்துக்கு அடிக்கலாங்கண்ணா, பாக்கு மரத்துக்கு அடிக்கலாங்கண்ணா, மக்காச்சோளத்துக்கு அடிக்கலாங்கண்ணா, பருத்திக்கு அடிக்கலாம், கடலைக்காய்க்கு அடிக்கலாம், களைக்கொல்லி எல்லா களைக்கொல்லியும் அடிக்கலாங்கண்ணா. களைக்கொல்லியும் அடிக்கலாம், மருந்து அடிக்கலாங்கண்ணா. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்குங்கண்ணா சில பேர் வந்து இயற்கை மருந்து அடிப்பாங்கண்ணா, அதாவது பஞ்சகாவியா, அமிர்த கரிசல் எல்லாம் அதுவும் அடிக்கலாம், கற்பூர கரிசல் எல்லாமே அடிக்கலாங்கண்ணா. அதுவும் நல்லாவே அடிக்கலாங்கண்ணா. எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. இது ஒரு டேங்க்ல மருந்து கலக்கி நீங்க அடிக்கிறீங்க 1 ஏக்கராவுக்கு கணக்கு பண்ணி. சில வயல் வந்து 1 ஏக்கரா 10 சென்ட் 20 சென்ட் இருக்கும், நீங்கள் கலக்குனது 1 ஏக்கராவில் தீந்துடும். அந்த 10 சென்ட்டுக்கு திரும்பி என்ன பண்ணுவீங்கன்னா? திரும்பி அந்த 10 சென்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மருந்து ஊற்றி அடிச்சிடுவோங்கண்ணா. அதுக்கு என்ன சார்ஜோ வாங்கிக்குவீங்க. அதாவது 1 ஏக்கரா ப்ளஸ் அது 10 சென்ட். சில ட்ரோன்காரங்க 1 ஏக்கரா மருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அடிச்சிடறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி அடிக்க மாட்டீங்க? அந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கிறது. 1 ஏக்கரா அடிக்கணுமோ 1 ஏக்கரானா 1 ஏக்கரா அடிச்சிட்டு திரும்பி 10 சென்ட்டுக்கு, அதாவது நான் 80 சென்ட்ல இருந்து 1 ஏக்கரா வரைக்கும் கவர் ஆயிருங்கண்ணா. சரிங்க. வயலை பொறுத்து டிஃபரெண்ட் வரும். சரிங்கண்ணா. 80 சென்ட்ல இருந்து 1 ஏக்கரா கவர் ஆயிருங்கண்ணா. சரிங்கண்ணா. டேங்க் வைஸா தானே அடிச்சிட்டு இருக்குது. அதனால வந்து டேங்க் 800 ரூபாய் வாங்குதுங்கண்ணா. இன்னைய டேட்டுக்கு, அதாவது மாறலாம். இன்னைக்கு தேதி வந்து 13/6/2022. இன்னைக்கு தேதிப்படி ஒரு டேங்க் எவ்வளவுண்ணா வாங்குறீங்க? 800 ரூபாய் வாங்குறேன். 800. ஏன்னா நாளைக்கே மாற்றங்கள் இருக்கலாம். ஆமாங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு ரேட்டு 800 வாங்குறீங்க. சரிங்கண்ணா. ஆனால் இது இந்த மோட்டாரில் அடிக்கிறதோட இதில் அடிக்கிறத விவசாயிங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்கண்ணா? ஆனால் மோட்டாரில் அடிக்கிறதோ இல்லை வந்து மிஷினை தூக்கிட்டு அடிக்கிறதோ இல்லை இந்த டிராக்டரில் பெரிய டேங்கர் வச்சுட்டு அடிக்கிறதுல அதில் வந்து உங்களுக்கு மருந்தினுடைய செலவு அதிகமாகும். மருந்து செலவு கன்ஃபார்ம் அதிகமாகும். நானும் ஒத்துக்கிறேன். அது வந்து ஏகப்பட்ட செலவு வேஸ்டேஜ் தான் ஆகும் மருந்து. சரிங்க. இதில் வந்து அந்த மருந்து செலவு ரொம்ப குறையும். சரி. அடிக்கிற கூலின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி வாங்குறாங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியல. இதுக்கு வந்து டேங்க் 800 ரூபாங்கண்ணா. 800 ரூபாங்க. ஆமாங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா மருந்து செலவு உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க. சரிங்க. இதுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்கண்ணா. அவ்வளோ வாங்கினாவே போதுங்கண்ணா. சரி. சரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறப்ப அப்படி அடிக்கிறாங்கண்ணா. சரிங்க. ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லணும்னா ஒரு ஏக்கராவுக்கு வாங்கினா 2 ஏக்கராவுக்கு அடிச்சிக்கலாங்கண்ணா. அந்த மாதிரி மருந்து அளவுக்கு அடிக்கலாங்கண்ணா. மருந்து செலவு இப்போ வந்து விவசாயிங்க முத இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னன்னா நாங்கள் வந்து ஒரு 120 லிட்டர்ல அடித்தோம், நீங்க வந்து எப்படி 10 லிட்டர்ல அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் தானே நம்ம புரிய வேண்டியதாக இருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் அடிச்சு காமிச்சிட்டோம்னா அடுத்த டைம் நெக்ஸ்ட் அவங்க வந்து நீங்களே வந்து அடிச்சுட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்க கையில அடிச்சு பழகினதுனால அவங்களுக்கு அது புரியல. நம்ம இதுல அடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் அது ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளே திரும்ப வந்து அடிக்க சொல்லி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ரெகுலரா போயிட்டு தாங்க இருக்கு. பக்கத்து விவசாயிக்கு அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. பக்கத்துலயும் சொல்லி ஒரு ஏரியா போனா நல்லாவே உங்களுக்கு அதுக்கான வாடகை கிடைக்குது. இருக்குங்கண்ணா. கண்டிப்பா. சரிங்கண்ணா. இந்த ட்ரோன் நீங்க வாங்கும் போது 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கும் போதுங்க என்ன விலைங்கண்ணா இந்த ட்ரோனு? ஆனா இது வந்து ட்ரோன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு செட் பேட்டரி ஒரு சார்ஜரோட வருங்கண்ணா. சரிங்க. 370 வருங்கண்ணா. 370 மற்ற அப்புறம் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு 4 ரூபாய்க்கு பக்கமா வந்துருங்கண்ணா. 4 ரூபாய்க்கு வந்துருங்கண்ணா. சரிங்க. இந்த ட்ரோனு இது வந்து நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்டரிலாம் வாங்கியிருக்கேங்கண்ணா. எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். சரிங்க. ஒரு சிறு விவசாயி வாங்குறதுனா அந்த அளவுக்கு வாங்கினாலே போதுங்கண்ணா. விவசாயி வாங்கிக்கலாங்க. ஒரு சிங்கிள் பேட்டரி இருந்தால் கூட போதும். ஒரு சின்ன ஒரு 5 ஏக்கரா விவசாயி ஒரு 10 ஏக்கரா விவசாயி வாங்குறதுனா அவங்களே தனியாக வாங்கிக்கலாம். சரி. நீங்கள் வாடகைக்கு போகிறதுனாலங்க இன்னும் பேட்டரி செட்டு ஸ்பேர் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். அது பேட்டரி செட்டு ஸ்பேர் எவ்வளோங்கண்ணா? பேட்டரி செட்டு ஸ்பேர் வந்து இப்போ நான் வாங்கியிருக்க பேட்டரிங்கண்ணா, அது பேட்டரி வேரியேஷன் நிறைய இருக்குதுங்கண்ணா. அதில் நான் வாங்கியிருக்க பேட்டரி வந்தீங்கன்னா 55,000. 55,000. ஆனால் ஒரு தாட்டி அதை சார்ஜ் பண்ணி நீங்கள் 2 பேட்டரி போட்டிங்கன்னா அது எவ்வளோ நேரம்? ஒரு டேங்க் மட்டும்தான் பறக்குங்களா? ஆமாண்ணா. ஒரு டேங்க் தான் 15 நிமிஷத்தில் பறக்குங்கண்ணா. அந்த 2 டேங்க் ஒரு டேங்க் 15 நிமிஷம் பறக்கும் மேக்ஸிமம் டைம். சரிங்கண்ணா. 7 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள வயலை பொறுத்து மாறுங்கண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் இப்போ 3 செட்டு பேட்டரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பேட்டரி சார்ஜரே எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா? ½ hour ஆகுங்கண்ணா. அரை மணி நேரத்தில் ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிருங்கண்ணா.
அண்ணா இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா சில விவசாயிங்க வந்து இந்த ட்ரோனை வாங்கணும்னு நினைக்கலாங்கண்ணா. இதை வாங்கணும்னு நினச்சா இதுக்கான வழிமுறைகள் நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்கண்ணா. எல்லாரும் வாங்கணும். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லாரும் வெற்றி பெறணுங்கிறத நம்மளுடைய ஐடியாவேங்கண்ணா. அதுக்கு தான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டு இருக்குதுங்கண்ணா. நீங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்து இன்னும் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் இதில் பயன்பெறணுங்கிறதா நம்மளுடைய ஆசைங்கண்ணா. சூப்பருங்கண்ணா. அண்ணா இதுங்கண்ணா, இந்த வாடகைக்கு இது உங்களை வந்து எந்த ஊர் வரையும் கூப்பிட்டா நீங்கள் போய் அடிச்சு தருவீங்கண்ணா? ஆனால் எங்கேருந்து வேணாலும் கூப்பிட்டுங்கண்ணா. சரிங்க. அது டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா போயிடலாங்கண்ணா. கூப்பிட சொல்லுங்க. சரிங்க. அங்கே அப்போ நான் சொல்லிக்கலாங்கண்ணா. அதாவது இப்போ நெல்லங்காடு, தஞ்சாவூர் பக்கம் அந்த மாதிரி கூப்பிட்டாலும் போகலாண்ணா. எங்கே வேணாலும் கூப்பிட்டா போகலாம். ஒரு நாள் அடிக்கிற மாதிரி இருந்தால் போய் அடிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. அதுக்கு தனி சார்ஜ் ஆகணும் இல்லை டேங்க்? இல்லைங்கண்ணா, டேங்க் அதிகமாக இருந்தால் நம்ம போய்க்கலாங்கண்ணா. இல்லை எனக்கு கன்ஃபார்மாக அடிச்சு தரணும், தனி சார்ஜ் கூட கொடுக்குறனாங்கனால நம்ம போய் அடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த விவசாயிக்கு நம்ம செலவு வைக்கக்கூடாதுங்க. ஆமாங்க. அதனால வந்து அதிகமான இடம் இருந்ததுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாம். சில விவசாயிங்க நீங்க வந்து இந்த ட்ரோன்ல மருந்து அடிக்கிறத பார்க்க வரணும்னு நினைப்பாங்கண்ணா. நீங்க அடிக்கிற இடத்துக்கு பார்க்க வரலாங்களா? வரலாங்கண்ணா, தாராளமா வரலாங்கண்ணா. வந்து பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். கண்டிப்பா வரலாங்கண்ணா. சரி அண்ணா, வர்றதுனா உங்களுடைய நீங்க இருக்கிற இடத்த அட்ரஸும் சொல்லிருங்க, உங்க ஃபோன் நம்பரையும் சொல்லிருங்கண்ணா. அதுக்கு தொடர்பு கொண்டு அவங்க வந்து பார்த்துக்கலாம். சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டியில் இருக்குங்கண்ணா. சரிங்க. ஃபோன் நம்பர் 7871065556. அண்ணா உங்களோட விசிட்டிங் கார்டு இருந்தால் அப்படியே காமிச்சிருங்கண்ணா. பாருங்கள், அண்ணனுடைய விசிட்டிங் கார்டு இதுதான். இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, என்னென்ன பயிருக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிற விளக்கமும் இருக்குது. நீங்கள் ட்ரோன் வந்து எந்நேரம் வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் விவசாயிங்க பயன்படுத்திக்கலாங்க. மேலும் அண்ணன் வந்துங்க வைக்கப்புல், சோளத்தட்டு, இது கட்டை வந்துங்க பேலரும் வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதுவும் நீங்கள் வாடகைக்கு கூப்பிட்டு பயன்படுத்திக்கலாங்க. அண்ணா இவ்வளவு நேரம் ட்ரோன் மூலிமா விவசாய பயிர்களுக்கு சிறந்த முறையில் இயற்கை மருந்தும் செயற்கை மருந்தும் ரெண்டுமே சிறப்பாக ட்ரோன் மூலிமா அடித்து தரலாம் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் சொன்னதுக்கு எங்கள் வேருக்கு நீர் சேனலுக்கு சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கிங்க ட்ரோன் மூலிமா மருந்தடித்த விவசாயி அவர்களிடம் நம்ம இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா, உங்கள் பேர் என்னங்கண்ணா? வணக்கங்க, தங்கவேலுங்க. தங்கவேலுங்கண்ணா. அண்ணா இந்த ட்ரோன் மூலிமா இன்னைக்கு மருந்து அடிச்சிருக்கிறீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு, இது எப்படிங்கண்ணா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குமா எப்படிங்கண்ணா? பக்கத்து அடிச்சிருக்கிறாங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நாங்களும் அடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அடிச்சிருக்கிறோம். 2 நாள் போனால் ரிசல்ட் தெரியும். 2 நாள் போனால் ரிசல்ட் தெரியுங்கண்ணா. ஆனால் இந்த ரிசல்ட் எப்படின்னு சொல்லி சில விவசாயிகள் உங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாங்கண்ணா. சரி, ட்ரோன் மூலிமா அடித்தா நல்லா இருக்குமா என்னென்னு உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. சரிங்க. 90 95 72 64 26 26. மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி. எவ்வளவு நேரங்க ட்ரோன் மூலிமா விவசாய நிலத்திற்கு மருந்தடித்தல் எப்படி என்ற பதிவை நாம் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.